وذكر فإن الذكرى تنفع المؤمنين وذكر فإن الذكرى تنفع المؤمنين. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் என்னுடைய உரையை துவங்குகின்றேன். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் அவனது அருளும் கிருபையும் கருணையும் மன்னிப்பும் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை தன் உயிர் மூச்சாக கருதி பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் தபா தாபீன்கள் மீதும் ஏனைய முஃமின்களான நம் அனைவர்கள் மீதும் கியாமத் நாள் வரை உண்டாகட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவின் மாபெரும் கிருபையால் லைலத்துல் கத்ர் என்ற இரவை அடைந்து அமல்களால் அதை அலங்கரிக்க நாம் எல்லாம் ஆவலோடு காத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட புனித ஓர் இரவை தன்னுள் அடக்கி வைத்திருக்கக்கூடிய புனிதமிக்க உன்னதமான ஒரு மாதத்தை நாம் கிட்டத்தட்ட அடைந்து விட்டோம். அடுத்த வாரம் அந்த புனிதமிக்க மாதத்திலே நாம் வீற்றிருப்போம். எனவே பாக்கியமான அந்த மாதத்தை நல்ல முறையிலும் அழகான முறையிலும் நம்முடைய வாழ்வை செதுக்கக்கூடிய வகையிலும் அமைத்துக் கொள்ள ஒரு அற்புதமான வல்லமையையும் சக்தியையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. அருமை சகோதர சகோதரிகளே, ரமதான் மாதத்தின் மேன்மை குறித்து அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் அந்த மாதத்தில் தான் அருளப்பட்டது என்று சொல்லி காட்டுகின்றார். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹி குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான். ரமதான் மாதம் எத்தகையது என்றால் அதில் தான் குர்ஆன் இறக்கப்பட்டது. அந்த குர்ஆன் எப்படிப்பட்டது? மக்களுக்கு நேரடி காட்டியாகவும் தெளிவான சான்றுகளை தன்னுள் கொண்டதாகவும் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்தறிவிக்கக்கூடியதாகவும் அந்த வேதம் இருக்கின்றது. ஃபமன் ஷஹித மின்குமு ஷஹர ஃபல்யஸும். எனவே யார் அந்த மாதத்தை அடைகிறாரோ அவர் அதில் நோன்பு நோக்கட்டும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். குர்ஆன் இறக்கப்பட்டதன் காரணமாகத்தான் இந்த ரமதான் மாதம் சிறப்படைகிறது என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை சொல்லி காட்டுகின்றார். ரமதானுக்காக குர்ஆன் சிறப்படையவில்லை, குர்ஆனை இறக்குவதற்கு அல்லாஹ் இந்த மாதத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார். எனவே அல்லாஹுடைய கலாமாக இருக்கக்கூடிய, அல்லாஹுடைய வார்த்தைகளாக இருக்கக்கூடிய அந்த அற்புதமான அந்த வேதம் இந்த மாதத்தில் இறக்கி அருளப்பட்டதால் அது மேன்மை மிகுந்ததாக, புண்ணியம் நிறைந்ததாக, மகத்துவம் நிறைந்ததாக ஆகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ரமதான் மாதத்தை நாம் புனிதமாக ஆக்க வேண்டும் என்றால், அந்த மாதத்தில் பாக்கியங்களை அதிகமாக பெற வேண்டும் என்றால், நாம் அந்த மாதம் பாக்கியமான மாதமாக ஆகுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அல் குர்ஆனோடு தொடர்பை அதிகமாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அல் குர்ஆனை அந்த மாதத்தில் அதிகமாக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான்
இன்றைய உரையாக இருப்பதை நாம் அவதானிக்க முடியும். அருமை சகோதரர்களே, கவலைக்குரிய விஷயம் என்னவென்று சொன்னால், இன்று குர்ஆனை பார்க்காத, குர்ஆனையே ஓத தெரியாத ஒரு சமூகம் உருவாகி இருக்கின்றது என்பது கவலைக்குரிய விஷயமாக இருக்கின்றது. உலக கல்வியின் மீதான அதீத ஆசையால் குர்ஆன் ஓத கற்றுக்கொள்ள வரக்கூடிய மாணவ மாணவிகளின் எண்ணிக்கையும் சரிந்து கொண்டு இருக்கின்றது என்ற விஷயமும் மிக கவலை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. ஏனென்றால் குர்ஆனை கொண்டு இந்த சமூகம் உயிரடைகின்றது. குர்ஆனை கொண்டே இந்த சமூகத்துக்கு அல்லாஹ் தஆலா பாதுகாப்பு அளிக்கிறான். குர்ஆனை கொண்ட இந்த சமூகம் தாழ்வடைகிறது என்பதையும் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகின்றது. எனவே இந்த குர்ஆனை ஓதவும் இந்த குர்ஆனை கற்றுக்கொள்ளவும் இந்த சமூகம் முன்வர வேண்டும். எப்பொழுது அதற்காக இந்த சமூகம் முன்னெடுப்பு எடுத்து முன்வருகின்றதோ அப்பொழுதுதான் இந்த சமூகம் பாதுகாக்கப்படும், இந்த சமூகம் உயிரடையும். குர்ஆனை கைவிட்டதன் காரணமாகத்தான், குர்ஆனோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளாமல் இருக்கின்ற காரணமாகத்தான் இந்த யகூதிகள் அல்லாஹ் அவர்கள் கொடுத்த அந்த வேதத்தை அவர்கள் அறிந்து கொண்டே, அந்த வேதத்தை பற்றி அறிந்து கொண்டே தங்களுடைய முதுகுக்கு பின்னால் தூக்கி எரிந்ததை போன்று இந்த சமூகம் இந்த குர்ஆனை தன்னுடைய முதுகுக்கு பின்னால் தூக்கி எறிந்து விட்ட காரணமாக இன்று மிகவும் மோசமான ஒரு நிலையில் இருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த குர்ஆன் ஓதுதல் என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த, மகத்துவம் வாய்ந்த ஒரு இபாதத்தாக இருக்கின்றது. சில இபாதத்துகள் இருக்கின்றன அருமை சகோதரர்களே, அந்த இபாதத்துகள் செய்யக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் நன்மையை தரும், நற்கூலியை தரும். மற்றவர்களுக்கு அதனால் பலன் கிடைக்காது. உதாரணமாக, ஒரு மனிதன் தொழுகிறான் என்றால் அவனுக்கு மட்டும்தான் அது கூலி கிடைக்கும். ஒருவன் ஜகாத் கொடுக்கிறான் என்றால் அவனுக்கு மட்டும்தான் அதுக்குள்ள கூலி கிடைக்கும், மற்றவனுக்கு கிடைக்காது. நோன்பு வைக்கிறான் என்றால் அந்த நோன்புக்குள்ள கூலி அவனுக்கு தான் கிடைக்கும், நோன்பு வைப்பவனுக்கு தான் கிடைக்கும். சதக்கா செய்கிறான் என்றாலும் அப்படித்தான். ஆனால் குர்ஆன் ஓதுதல் அப்படி அல்ல. குர்ஆன் ஓதக்கூடியவனுக்கும் நற்கூலி கிடைக்கும். குர்ஆனை ஓத யாரு கேட்கிறாங்களோ, ஓதுவது யார் கேட்கிறாங்களோ அவங்களுக்கும் நற்கூலி கிடைக்கும் என்ற மகத்தான ஒரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய விஷயத்தை என்ன செய்திருக்கிறான், வைத்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுற குர்ஆன்ல, وَإِذَا قُرِئَ الْقُرْآنُ فَاسْتَمِعُوا لَهُ وَأَنصِتُوا لَعَلَّكُمْ تُرْحَمُونَ. குர்ஆன் ஓதப்படுமையானால் நீங்கள் அதை செவித்தாழ்த்தி கேளுங்கள், வாய் பொத்தி அமைதியாக இருங்கள், அதனால் நீங்கள் அருள் செய்யப்படலாம், அல்லாஹ்வுடைய அருள் உங்களுக்கு அதனால் கிடைக்கும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். குர்ஆன் ஓத தெரிந்தும் அந்த குர்ஆனை ஓதாதவர்கள் அல்லது குர்ஆனை ஓத தெரியாதவர்கள், குர்ஆன் ஓத தெரியாதவர்கள், குர்ஆனை கற்றுக்கொள்ள முயற்சிக்காதவர்கள் நாளை மறுமை நாளில் மிகப்பெரிய நஷ்டத்தை அடைவார்கள் என்பதை நாம் மனதில் பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். அருமை சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனோடு உள்ள தொடர்பு எப்படிப்பட்டது என்பதை எந்த அளவுக்கு அதை சிலாகித்து அல்லாஹ்வின் தூதர் கூறுகிறார்கள் என்றால், அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال رسول الله صلى الله عليه وسلم ان الله اهلي ان لله اهلين من الناس قالوا من هم يا رسول الله قال اهل القرآن هم اهل الله وخاصته. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், நிச்சயமாக அல்லாஹ்வுக்கென்று சில கூட்டத்தில் இருக்கிறார்கள், அல்லாஹ்வுக்கென்றே சொந்தமானவர்கள் மக்கள் இருக்கிறார்கள். சஹாபாக்கள் அல்லாஹ்வின் தூதர் யார் என்று கேட்கிறார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், குர்ஆனை உடையவர்கள் தான் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள், அவனுக்கு பிரத்யேகமானவர்கள். குர்ஆனை உடையவர்கள் தான் அல்லாஹ் உடையவர்கள், அவனுக்கு பிரத்யேகமானவர்கள், சொந்தக்காரர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். இது புகாரில இந்த செய்தி இடம்பெறுகின்றது. இப்போ குர்ஆனை ஓதக்கூடியவர்களை அல்லாஹு தஆலா தன்னுக்கு ஹாஸாக்கி கொள்கிறான், தன்னுடைய பிரத்யேகமான அல்லாஹ் ஆக்கி கொள்கிறான். அப்படி என்றால் எவ்வளவு மிகப்பெரிய சிறப்பை அந்த குர்ஆனை ஓதுவது பெற்றிருக்கிறது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவாக உணர்த்துகின்றது. இரண்டாவது அருமை சகோதரர்களே, குர்ஆனை அல்லாஹ் ரசித்து கேட்கின்றான். தன்னுடைய அடியான் குர்ஆனை ஓதுகின்ற பொழுது அல்லாஹ் அதை ரசிக்கிறான். யார் மீது குர்ஆன் அருளப்பட்டதோ அந்த தூதர் குர்ஆனை ஓதினால் அல்லாஹு தஆலா அந்த தூதரை தூதர் ஓதக்கூடிய ரசித்து கேட்கிறார் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார். நபி ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, மா அதின அல்லாஹு லிஷைஇன் மா அதின லின்னபியி அன் யதகன்னா பில் குர்ஆன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக ராகமாக அழகான ஓசையோடு குர்ஆன் ஓதுவதை செவியேற்றது போன்று அல்லாஹு தஆலா வேறு எதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக செவியேற்கவில்லை என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறார்கள். இது புகாரில் இடம்பெறுகின்றது. இப்ப அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான குரல் உடையவர்களாக இருந்தார், நல்ல ராகமா ஓதக்கூடியவராக இருந்தார்கள். அந்த தன்னுடைய அழகான ஓசையில் ராகத்தோடு ஓதும் பொழுது அல்லாஹ் என்ன செய்கிறான், அதை ரசித்து கேட்டிருக்கிறான் என்பதாக இந்த ஹதீஸ் சொல்கின்றது. அப்படி என்று சொன்னால் நாம் குர்ஆனை ஓதும்போது அல்லாஹ் எந்த அளவுக்கு ரசிப்பான், எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவான், மகிழ்ச்சி அடைவான். அதுவும் குர்ஆனை ராகமாக ஓதும் பொழுது எந்த அளவுக்கு மிகவும் மகிழ்ச்சி அடைவான் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே குர்ஆனில் தொடர்புடையவர்கள் தன்னுடைய தொடர்பை அதிகப்படுத்துவதோடு அந்த தொடர்பு இல்லாதவர்கள் அந்த குர்ஆனோடு இந்த மாதத்தில் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் மூலம் நாம் தெரிந்து கொள்கின்றோம். அடுத்ததாக, குர்ஆன் ஓதுதல் தான் எதிரியின் சூழ்ச்சிகளில் இருந்து இந்த சமூகத்தை காப்பாற்றுகிறது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வைதா கராத்தல் குர்ஆன ஜஅல்னா பைனக வ பைனல் லதீன லா யுமினூன பில் ஆখিরাতি ஹிஜாபம் மஸ்தூரா. நபியே, நீங்கள் குர்ஆன் ஓதினால் உங்களுக்கும் மறுமை நாள் மீது ஈமான் கொள்ளாத அந்த மக்களுக்கு இடையில் நாம் ஒரு தடுப்பை ஏற்படுத்தி விடுகின்றோம் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த ஆயத்து என்ன சொல்லுது? குர்ஆன் ஓதி கொண்டிருக்கின்ற பொழுது உங்களை எதிரிகள் ஒன்றும் செய்ய முடியாது. குர்ஆனோட தொடர்பு இருக்கின்ற பொழுது உங்களை எதிரிகள் ஒன்றும் செய்ய முடியாது. எதிரிகளோட சூழ்ச்சி உங்களுக்கு எதிராக ஒன்றும் செய்யாது. ஏனென்றால் உங்களுக்கும் அந்த எதிரிகளுக்கு மத்தியில், இஸ்லாம் எதிரிகளுக்கு மத்தியில் அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு தடுப்பை ஏற்படுத்தி விடுகிறான். அப்போ குர்ஆன் ஓதுவது மூலமாக இந்த சமூகம் தனக்கு வரக்கூடிய எதிரிலிருந்து வரக்கூடிய ஆபத்திலிருந்து பாதுகாக்கப்படுகின்றது. எதிரிகள் இந்த சூழ்ச்சி செய்வது இந்த சமூகம் பாதுகாக்கப்படுகின்றது என்பதை இந்த வசனம் மூலமாக நாம் தெளிவாக புரிந்து கொள்கின்றோம். எனவே குர்ஆன் அல்லாஹ் தஆலா அதை நமக்கு அருளிய நோக்கம் நாம் அதை படித்து சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனால் முதிய வயதை அடைந்தும் குர்ஆன் ஓத கற்றுக்கொள்ளாமல் நம்மில் பலர் இருக்கின்றார்கள். இது கவலைக்குரிய விஷயமாக இருக்கின்றது. எனவே நிச்சயமாக அவர்கள் வெட்கப்பட என்ன செய்யணும், குர்ஆனை கற்றுக்கொள்ள முற்பட வேண்டும். அருமை சகோதரர்களே, அல்லாஹ் விரும்பக்கூடிய, அதாவது மக்கள் எல்லோரும் விரும்பக்கூடிய முன்னுதாரணமான வாழ்வை பெற வேண்டும் என்று சொன்னால் குர்ஆனை ஓதுவதன் மூலமாகவே அந்த சிறப்பை பெற முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார், குர்ஆன் ஓதக்கூடியவர்களுக்கு உதாரணம், குர்ஆன் ஓதாதவர்களுக்கு உதாரணத்தை ரசூலுல்லாஹ் அழகாக சொல்லுகின்றார். என்ன சொல்றாங்க? கால மஸலுல்லதி யக்ரவுல் குர்ஆன கல் உத்ருஜ்ஜா தஅமுஹா தய்யிபுன் வரிஹுஹா தய்யிப். குர்ஆனை ஓதக்கூடிய நல்ல மனிதனுடைய உதாரணம். இந்த வார்த்தையில் நல்ல மனிதர் வரல, ஆனா பின்னால் வரக்கூடிய கெட்ட மனிதர் வருது. எனவே அதுக்கு நேர் மாற்றமான வார்த்தையாக இருக்கக்கூடிய நல்ல மனிதர் என்று மொழிபெயர்க்கப்படுகின்றது. குர்ஆனை ஓதக்கூடிய நல்ல மனிதனுடைய உதாரணம் உத்ருஜா என்ற எலுமிச்சை போன்றதாக இருக்கின்றது. எலுமிச்சை பழம் இருக்குல்ல, எலுமிச்சை பழத்தை போன்றதாக குர்ஆனை ஓதக்கூடியவருடைய உதாரணம் உவமை இருக்கின்றது.
தாமுகா தையிபுன் வரிஹா தையிபுன், அதனுடைய சுவையும் நல்லா இருக்கும், அதனுடைய வாசனையும் நல்லா இருக்கும் சொல்றாங்க. அந்த எலுமிச்சுடைய சுவையும் நல்லா இருக்கும், வாசனை நல்லா இருக்கும். வல்லதி லாக்கல் குர்ஆன சொல்லி காட்டுறாங்க, ஒரு குர்ஆனை ஓதாத வல்லதி லாக்கல் குர்ஆன கத்தம்ரதி தாமுஹா தையிபுன் வலா ரீஹலா, குர்ஆனை ஓதாத நல்லவருடைய உதாரணம் பேரிச்சம்பழத்தை போன்றது. அதனுடைய சுவை நன்றாக இருக்கும், ஆனால் அதற்கு வாசம் கிடையாது. பிறகு சொல்றாங்க, குர்ஆனை ஓதாத கெட்ட மனிதன் ஃபாஜிர், குர்ஆனை ஓதாத கெட்ட மனிதனுடைய உதாரணம் என்னவென்றால் துளசி செடியின் நிலை போட்டது. ரைஹானா துளசி செடியின் நிலை போட்டதாக இருக்கின்றது. அதனுடைய வாசனை நன்றாக இருக்கும், ஆனால் சுவையோ கசப்பாக இருக்கும். அதே போன்று குர்ஆனை ஓதாத தீய மனிதரின் உதாரணம் குமட்டிக்காய் போன்றது. குமட்டிக்காயை போன்றதாக, அதனுடைய உதாரணம் குமட்டிக்காயை போன்றதாக இருக்கின்றது. அதற்கு சுவையும் கிடையாது, வாசனையும் கிடையாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். இது புகாரில இடம்பெறுகின்றது. இந்த அழகான உதாரணம் சொல்லி காட்டி இதுல யாரு சிறந்தவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுவதற்காக நல்ல ஒரு குர்ஆன் நல்லவனுடைய உதாரணம், குர்ஆன் ஓதக்கூடிய கெட்டவனுடைய உதாரணம், அது எப்படிப்பட்ட நிலை இருக்கின்றது, யாருக்கு சுவை இருக்கும், யாருக்கு சுவை இருக்காது, யாருக்கு வாசனை இருக்கும், யாருக்கு வாசனை இருக்காது என்பதை அழகாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படப்படி காட்டுறாங்க. இந்த ஹதீஸ் நம்ம என்ன சொல்லுதுன்னு சொன்னா, குர்ஆனோடு தொடர்பு எடுக்கக்கூடியவர்கள் எந்த அளவுக்கு மனமிக்கவர்களாக இந்த உலகத்தில் உலா வருகிறார்கள் என்பதை இது மூலம் தெளிவாக புரிந்து கொள்வோம். எனவே அருமை சகோதர சகோதரிகளை, இயன்ற அளவு குர்ஆன் ஓத வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஓதுவதற்கு மிக இலகுவாக ஆக்கியிருக்கின்றார். வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ரி ஃபஹல் மின் முத்தக்கிர், நாம் குர்ஆனை லிذிக்ரி உபதேசம் பெறுவதற்காக எளிதாக ஆக்கியிருக்கிறோம். ஃபஹல் மின் முத்தக்கிர், உபதேசம் பெறக்கூடிய யாரும் உண்டா என்று அல்லாஹ் கேட்கிறான். அதே போன்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஃபக்ரஊ மா தயஸ்ஸர மினல் குர்ஆன், குர்ஆனில் இருந்து உங்களுக்கு இயன்றதை நீங்கள் ஓதுங்க, எவ்வளவு ஏழுமோ அவ்வளவு நீங்க ஓதுங்க. மிகவும் அதாவது குறைவாக ஓதினாலும் ஓதாம இருக்காதீங்க, குர்ஆனோட தொடர்புல நீங்க இருங்க என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். குர்ஆனை எத்தனை நாள்ல ஓதுனா அதை புரிந்து கொள்ள முடியும், எத்தனை நாள ஓதக்கூடாது, அதனுடைய வரையறை என்ன என்பதை குறித்து ஹதீஸ் நமக்கு பாடம் கிடைக்கின்றது. அதை குறித்து ஒரு செய்தி இடம்பெறுகின்றது. அருமை சகோதர சகோதரிகளே, புகாரி மற்றும் முஸ்லிம் மற்றும் திருமதியில் இடம்பெறுகின்றது. என்னவென்றால், அப்துல்லா பின் அமர் பின் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரே இரவில் குர்ஆனை ஓதி முடிக்கிறார்கள் என்ற தகவல் ரசூலுல்லாஹ் கிடைக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து சொல்கிறார்கள், இக்ராஉல் குர்ஆன ஃபி 40 அப்துல்லா அவர்களே, நீங்க குர்ஆனை ஒரே நைட்ல ஓதாதீங்க, நீங்க 40 நாள்ல இந்த குர்ஆனை நீங்க ஓதி முடிங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது திரும்பித வருது. பிறகு இதுக்கு தொடர்ச்சி, இது தொடர்ந்து புகாரி முஸ்லிம் இடம்பெறுகின்றது. என்னவென்றால், அப்துல்லா பின் அமர் பின் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா இந்த பதிலை கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இன்னஹு யுதீகு அக்ஸர் மின் தாலிக், அதாவது அதை விட அதிகமாக அவருக்கு ஓத முடியும், அல்லாஹ் அந்த சக்தி கொடுத்திருக்கான் என்று கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, قال له اقرأ القرآن في كل شهر, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதாவது இது புகாரில வருது, நீ குர்ஆனை ஒரு 30 நாள் ஓதி முடிப்பாயாக. முதல்ல 40 நாள் கொடுத்தாங்க, அதை விட சீக்கிரம் ஓதி முடிக்கக்கூடிய ஒரு சக்தி, ஒரு திறமை எனக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கான்னு சொன்ன போது ரசூலுல்லாஹ் அதை விட 10 நாள் கம்மியா குறைச்சு நீ என்ன செய்யுங்க, ஒரு மாதத்தில் ஓதி முடிங்க என்று சொல்கிறார்கள்.
பிறகு ஒரு சொல்ல குல்து இன்னி அஜிது கூவத்தன், நான் சொன்னேன் அல்லாஹ் இதை விட கூடிய சீக்கிரம் ஓதி முடிக்கக்கூடிய ஒரு தாக்கத் ஒரு சக்தி எனக்கு இருக்கின்றது என்று சொன்னேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஃபக்ரஹு ஃபி 20 லைலா, அப்படி என்றால் நீ 20 நாள்ல ஓதி முடிப்பாயாக என்று சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் இன்னும் என்ன செய்றாங்க, 10 குறைச்சிட்டாங்க. குல்து இன்னி அஜிது குவா, மீண்டும் சொல்றாங்க அல்லாஹ் இல்ல இதை விட சீக்கிரம் முடிப்பதற்குண்டான ஒரு வல்லமை எனக்கு இருக்குது. கால ஃபக்ரஹு ஃபி 7 வலா தஸித் அலா ذلك, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அப்படி என்றால் 7 நாளில் முடிப்பாயாக, 7 நாள் முடிப்பாயாக, அதை விட அதிக அந்த 7 நாளில் அதிகப்படுத்தி விடாது. அதாவது அதை விட என்ன அர்த்தம், அதை விட குறைச்சிடாது, 7 நாளை விட குறைச்சு விடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது புகாரி முஸ்லிம் இடம்பெறுகின்றது. அது திரும்பி இதுல இன்னொரு சம்பவம், இது தொடர்ச்சி இன்னொரு ஒரு விஷயம் இடம்பெறுகின்றது என்னன்னு சொன்னால், இப்படியா ரெண்டு பேருக்கு மத்தியில சம்பாஷணை நடந்து கொண்டே இருக்கின்றது. அவங்க சொல்ல ரசூலுல்லாஹ் பதில் சொல்ல நடந்து கொண்டே இருக்கின்ற போது அப்துல்லா சொல்கிறார்கள் இன்னஹு யுத்தீகு கிராஅத்துல் குர்ஆன், இன்னஹு யுத்தீகு கிராஅத்துல் குர்ஆனி ஃபி அகல்லி மின் 3 லயால். கடைசி அப்துல்லா பின் அம்மா பின் சொல்றாங்க அல்லாஹ்வின் தூதரே, இந்த 3 நாளை விட குறைவாக என்னால் ஓதி முடிக்க முடியும், அதுக்குண்டான சக்தி எனக்கு இருக்கின்றது என்று சொன்ன போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுகின்றார்கள். قال النبي صلى الله عليه وسلم لم يفقه من قرأ القرآن في أقل من 3. அதாவது எந்த ஒரு மனிதன் 3 நாளைக்கு குறைவான நாட்களில் ஓதி முடிக்கிறானோ அவன் அதை புரிந்து கொள்ள மாட்டான். எனவே 3 நாள் தான் இல்லை, அதுதான் வரம்பு. 3 நாளைக்கு கம்மியா ஒரு மனிதர் ஓதுகிறான்னு சொன்னா அந்த குர்ஆனை அவனை புரிந்து கொள்ள முடியாது, விளங்கிக் கொள்ள முடியாது என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாள் விதிக்கிறாங்க, அதை நிர்ணயிக்கிறாங்க. அப்போ ஒரு மனிதன் எப்படி வேண்டுமானாலும் எவ்வளவு நாள் வேண்டுமானாலும் குர்ஆன் ஓதுவதை எடுத்துக்கொள்ளலாம், குறைந்தபட்சம் 3 நாட்கள்ல அந்த குர்ஆனை முடிக்க வேண்டும் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டளை இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அப்ப சகோதரர்களே, குர்ஆனோடு தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள் மேன்மை மிக்கவர்களாக, சிறப்பு மிக்கவர்களாக, மகத்துவ மிக்கவர்களாக இருக்கிறார்கள். எனவே வரக்கூடிய அந்த ரமதான் மாதம் என்பது குர்ஆனுடைய மாதமாக இருக்கின்றது. அதுக்கு நிறைய சிறப்புகள் இருக்கின்றன. தௌபாவுடைய மாதம், இஸ்திக்ஃபாருடைய மாதம், சதகாவுடைய மாதம், ஒரு உறவுகளை பேணக்கூடிய மாதம், ஏழ்மை வறுமையை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய மாதம், நோன்பு திறக்க வைத்து நன்மைகள் அதிகமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மாதம். எந்த நன்மைகள் எல்லாம் ஒரு மனிதன் தன்னுடைய செயல்களால் பெற்றுக்கொள்ள முடியுமோ அத்தனை அம்சம் உள்ளடக்கிய ஒரு மாதம் தான் ரமதான் மாதம். அதில் குறிப்பாக குர்ஆன் ஓதுவது என்பது மிக மிக உயர்ந்த ஒரு முதல் இடத்தில் இருக்கின்றது. எனவே அருமை சகோதரர்களே, நாம் குர்ஆன் ஓதுவதற்கென்று இந்த நாட்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த குர்ஆனை ஓதுவதற்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கி அதற்கென்று பிளான் போட்டு இன்ஷா அல்லாஹ் நம்ம குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு ஜுசு குர்ஆனை அதிகமாக ஓத தெரிந்தவர்கள், வேகமாக ஓத தெரிந்தவர்கள் ஒரு ஜுசு என்ன செய்யணும், அந்த குர்ஆனை ஓதணும். முடியாதவர்கள் 6 ஜுசு ஓதணும். அதோடு ஒன்றும் ஓத தெரியாதவர்கள் குர்ஆனை பார்த்து கொண்டாது இருக்கணும். அல்லாஹ்வுடைய கலாமை பார்ப்பதற்கு அல்லாஹ் நற்கூலி வைத்திருக்கிறார். இந்த ரப்புடைய கலாம் என்னால் ஓத முடியாது போகின்றது, எனக்கு ஓத தெரியாமல் இருக்கின்றதே. எனவே என்னுடைய ரப்புடைய கலாமை, அதனுடைய வார்த்தைகளை நான் பார்க்கிறேன், பார்த்து கொடுக்க என் ரப்பை பார்க்கிறது போன்று எனக்கு நான் உணர்கிறேன், என் ரப்போடு பேசுவது போன்று நான் உணர்கிறேன் என்று ஒரு மனிதன் குர்ஆனை பார்த்தாலே அதாவது நன்மை கிடைக்கும். அதாவது குர்ஆனை பார்த்தால் நன்மை உண்டு என்று ஹதீஸ்ல சொல்லப்படல. இருந்தாலும் ஒரு மனிதனுடைய அந்த நீயத்தின் அடிப்படையில அல்லாஹ் நற்கூலி வழங்குகிறான். எனவே அந்த குர்ஆனை அவன் அதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அதே சமயத்தில் அதை ஓதுவதற்கு அதை கற்றுக்கொள்ள வேண்டும், ஓத கற்றுக்கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குர்ஆனை ஓதக்கூடிய, நல்ல திறமையாக ஓதக்கூடிய அந்த மனிதர் கிராமின் பரரா, அந்த மிகச் சிறந்த நல்லோர்களான சங்கைக்குரிய மலக்குமார்களோடு இருப்பார்கள். அதே சமயத்தில் குர்ஆனை ஓதக்கூடியவர்கள் அது தடுமாற்றத்தோடு ஓதினால், திக்கி ஓதினால் அவர்களுக்கு 2 விதமான கூலி உண்டு. ஒன்று ஓதுவதற்குண்டான கூலி, இன்னொன்று
தடுமாற்றத்துக்குண்டான கூலி, திக்குவதற்குண்டான கூலி, 2 விதமான நன்மையை நற்கூலி அவர்கள் பெறுகிறார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறார்கள். எனவே குர்ஆனை பொறுத்தவரை எல்லாமே நற்கூலிதான், குர்ஆன் எல்லாமே நன்மைதான். அந்த அடிப்படையில் குர்ஆனை பார்த்துக் கொண்டிருப்பதும் ஒரு நன்மைதான். எனவே குர்ஆனோடு அதிகமான ஒரு தொடர்பை நாம் இந்த மாசத்தில் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். யாரெல்லாம் ஏற்கனவே குர்ஆனோடு தொடர்பில் இருக்கிறார்களோ அவர்கள் தொடர்புகளை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். யாரெல்லாம் அதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்களோ இந்த மாதத்திலாவது இதை கண்டுகொண்டு அதன் பக்கம் நாம் விரைய வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த குர்ஆன் மூலமாக நம்மை உயர்த்துவானாக, இந்த குர்ஆன் மூலமாக நமக்கு மார்க்க அறிவை தருவானாக, இந்த குர்ஆன் மூலமாக நம்முடைய வீட்டுகளில் பரக்கத் அபிவிருத்தி அதிகமாக தருவானாக, இந்த குர்ஆன் மூலமாக நம்மை ஒரு புலம்பட்ட தங்கமாக மாற்றுவானாக, இந்த குர்ஆன் மூலமாக நம்மை உயர்த்தி உலகத்திலேயே மேன்மை மிக்க சமுதாயமாக அல்லாஹ் தஆலா ஏற்கனவே இந்த குர்ஆன் மூலமாக இந்த சமுதாயம் எப்படி ஒரு உயர்வான ஒரு மேன்மை மிக்க ஒரு சமுதாயமாக இருந்ததோ அந்த அந்தஸ்தை மீண்டும் இந்த சமுதாயத்துக்கு கொடுப்பானாக என்று கூறி என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وذكر فإن الذكرى تنفع المؤمنين.